Hi buddies, welcome to my style cooking channel. இன்னைக்கு நம்ம கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷலா அவல் லட்டு எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். இந்த அவல் லட்டு பாத்தீங்கன்னா நம்ம நார்மல் டேஸ்ல கூட ஒரு ஸ்வீட் ரெசிபியை எடுத்துக்கலாம். 10 நிமிஷம் தான் ஆகும். அதுவும் இல்லாம ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் ரெசிபியா இருக்கும். buddies வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் my style cooking சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் இத போல நிறைய இன்ட்ரஸ்டிங்கான ரெசிபீஸ் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். இப்போ வாங்க டிலே பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிட்டு இந்த டேஸ்டியான அண்ட் ஹெல்த்தியான அவல் லட்டு எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் மெல்ட் ஆனதுக்கப்புறமா இதில் ஒரு 7 முந்திரி பருப்பு சேர்த்துக்கிட்டு அதோடைய கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்து விட்டுக்கலாம். முந்திரி பருப்போட கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா அதை அப்படியே ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். அடுத்தது 1 கப் அளவுக்கு அவல் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி சிவப்பு அவல் தான் எடுத்திருக்கேன். இதுக்கு பதில் நீங்கள் வெள்ளை அவல் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த அவலை நெய் கூட சேர்த்துக்கிட்டு அது பொரிஞ்சு வரும். அது வரைக்கும் நம்ம அவலை வறுத்து விட்டுக்கலாம். அவல் வறுப்பட்டுடுச்சு அப்படின்னா அதோடைய கலர் லைட்டாக ஒயிட்டாக மாறும். அந்த ஸ்டேஜ்லேயே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அவல் வரப்பட்டுடுச்சு அப்படின்றத. அவல் நல்லா வரப்பட்டு வந்துடுச்சு. அதோடைய கலர் லைட்டாக ஒயிட் கலரில் சேஞ்ச் ஆகிற போல் இருக்குது. அப்படியும் நமக்கு பார்க்க தெரியல அப்படின்னா ஒரு 2-3 அவலை கையில் எடுத்து நம்ம நொறுக்கி பார்த்தோம் அப்படின்னா நல்லா ஈஸியாக நொறுக்க வரும். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இந்த அளவுக்கு அவல் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கோங்க. அடுத்தது இதே கடாயில் ஒரு 1/4 கப் அளவுக்கு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ண தேங்காய் பீஸை சேர்த்துக்கிட்டு இதோடைய கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகி வரும். அது வரைக்கும் நம்ம தேங்காவை வறுத்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம தேங்காவை நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு இந்த லட்டில் சேர்த்துக்கிறதால நம்ம எக்ஸ்ட்ரா கொஞ்ச நாள் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிடலாம். தேங்காய் வரப்பட்டு வந்ததுக்கப்புறமா இதை அப்படியே எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கோங்க. அடுத்தது நம்ம வெல்லத்தை கரைச்சி எடுத்துக்க போகிறோம். அதுக்காக ஒரு பேனில் 1/2 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. நம்ம எந்த கப்பில் அவல் அளந்து எடுத்துக்கிட்டோமோ அதே கப்பால் 1/2 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கோங்க. ஸ்வீட் டேஸ்ட் கரெக்டாக இருக்கும். அடுத்தது 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டு இந்த வெல்லத்தை நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இது கூடவே ஒரு 3 ஏலக்காவை நல்லா தட்டி சேர்த்துக்கோங்க. தண்ணி கொதிக்கிறப்பவே அந்த ஏலக்காவோடைய ஃப்ளேவர் அந்த வெள்ளை தண்ணியில் இறங்கிடும். வெல்லம் எல்லாமே கம்ப்ளீட்டாக கரைஞ்சதுக்கப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஒரு பக்கம் வச்சுடுங்க. அடுத்தது நம்ம வறுத்து வச்சுருக்கோம்ல அவல், அதை எந்த அளவுக்கு ஃபைனாக உங்களால் பொடி பண்ண முடியுதோ அந்த அளவுக்கு பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க. நான் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா ஃபைனாக அரைச்சிக்கிட்டேன். இப்போ இதை நம்ம ஒரு கடாயில் சேர்த்துக்கலாம். அடுத்தது இதே மிக்ஸி கப்பில் நம்ம வறுத்து வச்சுருக்க தேங்காவையும் சேர்த்துக்கிட்டு நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம கையில் எடுத்து பார்த்தோம் அப்படின்னாலே தெரியும், நல்லா ட்ரையாக இருக்கும். நல்லா பூ போல் இந்த மாதிரி இருக்கும். இதையும் அந்த அவல் கூடவே சேர்த்துக்கலாம். சப்போஸ் தேங்காய் கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்கிற போல் இருந்துச்சு அப்படின்னா திரும்ப கொஞ்சம் நெய் சேர்த்து அந்த தேங்காவை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அடுத்தது இது கூட நம்ம நெய்யில் வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பை சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் எடுத்துக்கிற வெல்லம் டஸ்ட்லாம் எதுவும் இருக்காது அப்படின்னா அதை மிக்ஸி கப்பில் சேர்த்துக்கிட்டு நல்லா பவுடர் பண்ணி அந்த வெல்லத்தை இது கூட சேர்த்துக்கிட்டு நீங்கள் இப்போவே லட்டு பிடிச்சிக்கலாம். சப்போஸ் வெல்லத்தில் டஸ்ட் இருக்குது அப்படின்னா நான் செய்கிற இந்த மெத்தடில் நீங்கள் செய்யுங்க. இப்போ அந்த கடாயை ஸ்டவ் மேலே வச்சிடலாம். ஆனால் ஸ்டவ்வை ஆன் பண்ணாதீங்க. இப்போது இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல வெள்ளை தண்ணி, அதை வடிகட்டி சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம வடிகட்டணும் அப்படின்னா அந்த வெள்ளத்தில் இருக்கிற டஸ்ட் எல்லாமே ரிமூவ் ஆகிடும். அதுக்காக தான் நம்ம வெள்ளத்தை கரைச்சி அதுக்கப்புறமா இந்த அவல் கூட சேர்த்துருக்கோம். வெள்ளை தண்ணியை சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம எடுத்துக்கிட்ட அந்த தண்ணியோட அளவு பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்குது. ஸோ நான் சொன்ன அளவுகளே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக இந்த அவல் லட்டு நீங்கள் செய்யலாம். இதை போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு இந்த அவலை நல்லா சூடுபடுத்திக்கோங்க. இந்த மாதிரி அவல் கூட வெள்ளை தண்ணியை சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா நம்ம சூடு பண்ணும்போது இதை நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா ஒரு 10 டேஸ் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி சாப்பிடலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி கொஞ்சமாக மாவு எடுத்து கையில் ஊற்றி பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி லட்டு பிடிக்கிறதுக்கு வரணும். அதே போல் கையிலையுமே பிசு பிசுன்னு ஒட்டாமல் இருக்கணும். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதோடைய சூடு கொஞ்சம் வெதுப்பாக ஆகிற வரைக்கும் சூடு ஆற விட்டுருங்க. அவளுடைய சூடு கை பொறுக்கிற சூடுக்கு வந்ததுக்கப்புறமா லட்டு பிடிச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான் buddies, ரொம்பவே டேஸ்டியான ஹெல்த்தியான 10 நிமிஷத்தில் செய்கிற அவல் லட்டு ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு இந்த மாதிரி அவல் லட்டு செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும் அண்ட் டேஸ்டியாகவும் இருக்கும். கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷலாக நம்ம சேனலில் ஆல்ரெடி அவல் பாயாசம் அதுக்கப்புறம் ரவா லட்டுலாம் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த ரெசிபியெல்லாம் நீங்கள் பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி அழகாக லட்டு பிடிச்சி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி எல்லாத்துலேயுமே நம்ம லட்டு பிடிச்சி எடுத்துக்கலாம். buddies, இந்த அவல் லட்டு ரெசிபியும் இந்த அவல் லட்டு செய்யறதுக்காக நான் கொடுத்த எக்ஸ்பிளனேஷனும் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள்.
பட் இந்த அவல் லட்டு எந்த அளவுக்கு சாஃப்டாக வந்திருக்குன்றதை பாருங்கள். ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதே போல் ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் நிறைய ஷேர் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். நம்ம சேனலில் வர இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியை பார்க்கணும் அப்படின்னா மை ஸ்டைல் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே போல் வேறு ஒரு ஹெல்த்தியான அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். படி தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங்.